ஒகேனக்கல் என்றதும் நம் நினைவுக்கு வருவதை அது ஓர் அழகிய சுற்றுலா தலம் என்பதை, பழமை வாய்ந்த ஆன்மீக தலம் என்பதை இன்று மறந்தவர்களாய். கணேச தீர்த்தமே இன்று நாம் குளிக்கும் ஒகேனக்கல் அருவி. காவிரி கரையில் அமைந்த முதல் சிவஸ்தலம் இதுவே. அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புராதன கோவிலே ஒகேனக்கல் தேசநாதேஸ்வரர் ஆலயமாகும். தமிழ்நாட்டின் காவிரி கரையோரத்தில் அமைந்த முதல் சிவாலயமான தேசநாதேஸ்வரர் கோவில் ஒகேனக்கலில் அமைந்துள்ளது. இந்த கோவில் வளாகத்திற்குள் தான் காவிரி ஆற்றின் சிறப்பை போற்றும் வகையில் காவிரியம்மன் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. காவிரி தாயே அம்மன் வடிவில் இங்கு எழுந்தருளி இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. குருஷேத்திர போர் முடிந்த பின்னர் போரினால் ஏற்பட்ட பாவங்களை போக்க பஞ்ச பாண்டவர்கள் கங்கை நதியில் குளித்தனர். அப்போது பாவங்கள் நீங்க கங்கையில் குளித்தால் மட்டும் போதாது, உடகுமலையில் அகத்தியரின் கமண்டலத்தில் அடைபட்டு கிடக்கும் பொன்னி நதியில் குளிக்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியதாகவும், அகத்தியரின் கமண்டலத்தில் இருந்த பொன்னி நதியை விடுவிக்க வேண்டி பஞ்ச பாண்டவர்கள் விநாயகரை வழிபட்டதாகவும், இதனால் மகிழ்ந்த விநாயகர் காக்கை வடிவில் உடகுமலைக்கு சென்று அகத்தியரின் கமண்டலத்தில் இருந்த பொன்னி நதிநீரை தென் திசை நோக்கி தள்ளிவிட்டதாகவும், இந்த பொன்னி நதிநீர் வேகமாக ஓடி ஒகேனக்கலில் அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருந்த பிரம்மாவின் யாக குண்டத்தில் விழுந்து அருவிகளாக துள்ளி குதித்ததாகவும் இன்று வரையிலும் நம்பப்பட்டு வருகின்றன. தென்னாடு செழிக்க உருவான இந்த நதிக்கு காவிரி என்று பெயர் சூட்டியவர் அகத்திய மாமுனிவரே ஆவார். பொன்னி நதி காவிரி என்று பெயர் பெற்ற இடமான ஒகேனக்கலில் ஆற்றங்கரையில் ஒரு சிவலிங்கத்தை அகத்தியர் பிரதிஷ்டை செய்தார். அந்த லிங்கத்தை பிரம்மதேவர் தினமும் வழிபட்ட இடம்தான் தற்போது ஒகேனக்கலில் அமைந்துள்ள தேசநாதேஸ்வரர் கோவில் இடமாகும். ஒகேனக்கல் மத்திய ரங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. அகத்தியர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த இடத்தில் 13ஆம் நூற்றாண்டில் தேசநாதேஸ்வரர் கோவில் கட்டப்பட்டது. மைசூர் மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் இந்த கோவிலை சிறப்பான முறையில் பராமரித்தனர். காவிரி ஆறு உருவானது தொடர்பாக புராணத்தில் விநாயகருக்கு முக்கிய இடம் உள்ளதால் ஒகேனக்கல் மெயின் அருவி கணேச தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு குளித்தால் விநாயகரின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். தேசநாதேஸ்வரர் கோவிலில் வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கு பிரம்மா பூஜைகள் செய்து வழிபட்டதாகவும், இதனால் இந்த கோவில் தென்னகத்தின் காசி என பொருள்படும் தட்சிண காசி என்றும் அழைக்கப்படுகிறது. தேசநாதேஸ்வரர் கோவில் வளாகத்தில் காவேரி அம்மனுக்கு தனி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒகேனக்கல் தவிர வேறு எங்கும் காவிரி தாய்க்கு தனி கோவில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி ஆற்றின் பிறப்பிடமான குடகுமலையில் பெண் குழந்தை போன்ற வடிவில் உள்ள காவிரி அம்மன் ஒகேனக்கலில் உள்ள கோவிலில் குமரி பெண்ணாக 3.5 அடி உயரத்தில் காட்சியளிக்கிறார். இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பேர் உட்பட கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பல வகையான தோஷ பரிகாரங்கள் மற்றும் கடன் தொந்தரவுகள் நீங்க இங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. குருஷேத்திர போரில் பயன்படுத்திய ஆயுதங்களை பாண்டவர்கள் ஒகேனக்கல் காவிரியாற்றில் கழுவி பாவங்களை போக்க நீராடிய நாள் ஆடி மாதம் 18ஆம் நாள் என்று கூறப்படுகிறது. இதனால் ஆடி 18 பண்டிகையின் போது காவேரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழா நடக்கிறது. அப்போது காவிரி ஆறு உற்பத்தியாகும் இடமான கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் அம்மனுக்கு தாய் வீட்டு சீதனமாக அரிசி, பருப்பு, வளையல், புடவை, ரவிக்கை மற்றும் அச்சுவெல்லம் ஆகியவற்றை கொண்டு வந்து படைத்து செல்லும் வழக்கம் இன்றைக்கும் உள்ளது.
ஆசீர்வாதம் தருவாங்க. சரி. குழந்தைக்கு முடி எடுக்கிறது, சரி. இந்த வருஷம் வெட்டி போனோம்னா அடுத்த வருஷம் குழந்தையோட வந்துருவோம். சரி. ஆடி பயிரடி வந்துடும். வாங்க, இந்த குடும்பத்தோட வந்துடுறாங்க. சாமி கும்பிடலாம். சரி. வாங்க. கோயிலில் கும்பாபிஷேகம் நல்லா கொஞ்சம் மாற்றி கட்டணும்னு சொல்லி முதலமைச்சர் உத்தரவு கொடுத்துருக்காரு. ஜிகே மணி எம்எல்ஏவும் சரி. சட்டசபையில் பேசியிருந்தாரு. இது செய்வாங்க.